அதை ஓப்பனா உடைச்சிட்டாரு. மிதுன் வந்து அரசியலுக்கு வரப்போறது கிடையாது. அவர் வந்து அவருடைய தொண்டரா இருக்கிறாரு, அடிப்படை உறுப்பினரா இருந்து செய்வார் அப்படின்னு. அதாவது கட்சியில் உள்ளவங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்ட்ல இருந்து அவர் நிறைய வேலைகள் செய்யறாரு. ஐடி விங்லயோ எலெக்ஷன் ஒர்க்லயோ வேட்பாளர் தேர்வில் அந்த மாதிரி நிறைய பண்றாரு. அது இல்லாம ஒரு சில ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் எடப்பாடி கூட இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து மிதுன் வந்து சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா வந்து வெளிப்படையா அரசியலுக்கு வந்து அவர் வர்றதில்ல, தொண்டரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி தெளிவுபடுத்திட்டாரு. அப்போ ஓப்பனா வந்து அதை சொல்லும் போது அந்த குற்றச்சாட்டை வந்து தொண்டர்கள் மத்தியில சிவி சமூகம் தரப்பு வந்து வைக்க முடியாது. இப்ப சிவி சமூகத்துக்கு அந்த 2021 கவுண்டர் வேற ஒன்று கொடுத்துருக்காரு, பாமக கூட இருந்தே நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இதையெல்லாம் சமாளிச்சு அவர் பேசணும். சட்டசபைக்கு வந்து எடப்பாடியை சந்திக்கணும். அது கூட்டத்துக்கு வரும்போது நேரடியாக அவங்கள பார்க்கணும், பேசணும். அதிமுக கொறடா என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை செய்யணும். அது இல்லாம பட்ஜெட் மீதான விவாதத்துல எடப்பாடி பேசுவாரு. பேசும்போது இவங்க சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பதில் உரை கொடுக்கக்கூடிய விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு இருக்குது. தாவேகா வந்து இப்போ கம்யூனிஸ்ட் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆதரவு கொடுக்குற கட்சியில இருந்து சி மகேந்திரன் வந்து சிபிஐல இருந்து இணைஞ்சிட்டாரு. அப்ப சி மகேந்திரன் வந்து அந்த கட்சிக்கு போறாரு. அப்ப கம்யூனிஸ்டினுடைய நிலை என்ன, எங்க கட்சியில இருந்தே நீங்க ஆள தூக்குறீங்களே அப்படின்னு. காங்கிரஸ்ல இருந்து முக்கியமான 3 தலைவர்கள் வந்து தாவேகா இணையதுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களும் போய் சேரும்போது அது வந்து காங்கிரஸுக்கும் ஒரு உட்கட்சிக்குள்ள பிரச்சனையா இருக்கும். அதே மாதிரி விசிகால இருந்து அவங்களும் தாவேகா நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்களுமே உள்ள போகும்போது அது தாவேகா கூட்டணிகளையும் சில குழப்பங்களை உண்டு பண்ணும்.